வெல்கம் டு மித்ரனான் மார்க்கெட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செகண்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கஸ்டமர்ஸ் நம்ம இந்த ரெண்டுலேருந்து தான் ஷேர்ஸை வாங்க முடியும். ஸோ ஷேர்ஸுன்றது இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ. ஸோ இந்த ரெண்டு ஷேர்ஸு இங்கேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வாங்கணும்னு நினைக்கும் பொழுது ஒன்று என்எஸ்சியிலேருந்து வாங்கலாம், இல்லாட்டினா பிஎஸ்சியிலேருந்து வாங்கலாம். ஸோ இதை வாங்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை ஒரு டிமேட் அக்கௌண்ட். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறவங்க நிறையா இன்டர்மீடியேட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. லைக் ஜிரோதா, ஏஞ்சல் ஒன். ஸோ அவங்கெல்லாம் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம ஸ்டாக்ஸை இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கலாம். நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் முக்கியமாக ரெண்டு டெபாசிட்ரி சர்வீஸ் இருக்காங்க. ஒன்று சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். ஸோ மெயினாக எல்லா ப்ரோக்கர்ஸுமே ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிடிஎஸ்எல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது என்எஸ்டிஎல்ங்கிறது லேட்டராக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே இந்த டெபாசிட்ரியில் தான் போய் என்ட்ரு ஆகும். ஸோ குயிக்காக சொல்லணுன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஷேர்ஸ் வாங்குவோம். வாங்கின ஷேரை டெபாசிட்ரியில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இதுதான் பேசிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.